வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷினை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய குழந்தை இப்போது 1 வயசு கிட்ட ஆகுது. அதோட 15வது வயதில் நான் ₹1,00,00,000 சேர்க்கணும். அதுக்கு வந்து நான் இப்போது மாதம் மாதம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் என்னோடய குழந்தையோட 15வது வயசில் நான் ₹1,00,00,000 கார்பஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார். இதில் நான் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்டாக் மார்க்கெட்டோட பாஸ்ட் ரெக்கார்டில் ஆவரேஜாக 12% லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நான் 2 கோடிக்கான கார்பஸ் சேர்க்கறதுக்கு எவ்வளோ எஸ்ஐபி நம்ம மாதம் மாதம் என்னோடய சம்பளத்துலேருந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹9,500 ஒரு மாதத்துக்கு எஸ்ஐபி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களோட சம்பளத்திலேருந்து நீங்கள் எஸ்ஐபியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது அதோட அந்த குழந்தையோட 15வது வயசில் ₹2 கோடி இன்க்ரீஸ் ஆகும். ₹9,500 எப்படி ₹2 கோடி அளவுக்கு ரைஸ் ஆகும்? அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 15% உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து ₹9,500 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த 9,500லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே ஒரு 15 வருஷம் நீங்கள் மாதம் மாதம் இதை பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 15வது வயசில் குழந்தையோட 15வது வயசில் நீங்கள் ₹2 கோடி கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது 12% பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த பர்சன்டேஜ் மேபி இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்க்ரீஸாக ஆகலாம், குறையவும் செய்யலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன அமையுதுன்றதை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இந்த கார்பஸ் வந்து இருக்கும். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.